கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களானது தொடர்ந்து மீட்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருந்தன. தற்பொழுது மேலும் 3வது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நபரின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ், வணக்கம். இந்த 3வது நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? எங்கிருந்து அவரது உடலானது மீட்கப்பட்டது? விரிவான தகவல்கள். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான இறந்த நிலையில் உடல்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் கூடலூர் புளியம்பாறை பகுதியிலிருந்து கட்டிட வேலைக்கு சென்ற காளிதாஸ் என்பவர் இறந்தது உறுதியான நிலையில் அவர் உடல் தற்பொழுது கூடலூர் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் சிவன் கோவிலில் அர்ச்சராக பணியாற்றி வந்த கல்யாண்குமார் வசித்த வீடு மற்றும் கோவில் முற்றிலும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உடலும் இன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட மன்னாத்தி வயல் பகுதியில் வசித்து வரும் 35 வயதான ஷிகாப் என்பவர் அந்த பகுதியில் ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலில் உஸ்தாக் என்று கூறப்படும் மத ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தற்பொழுது அந்த பள்ளிவாசல் முழுவதுமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர் நிலை குறித்து நேற்று காலை முதல் அவரது உறவினர்கள் தேடி வந்தனர். தற்பொழுது இறந்த நிலையில் ஷிகாப் உடல் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள ஒரு பாறை இடுக்கில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தது அவர்தான் என்பதனை அவர் உறவினர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்பொழுது கேரள நிலச்சரிவில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பணிகளுக்காக சென்றவர்கள் இறந்த நிலையில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. நன்றி சுரேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.